எனக்கு தொகுப்பாளர் தன்ஷிகாட்ட ஒரு பேட்டி போல் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த கேள்வி ஒரு கேள்வி முடிஞ்சிருமா, தன்ஷியோட விட்டுருவாங்களா, இல்லை ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி ஒரு நேர்காணல் நடக்குமானா, அடுத்து கதாநாயகனோடையும் அந்த நேர்காணல் நடந்துச்சு. எனக்கு என்ன பதட்டமானுச்சுன்னா, ராஜா சார் உட்கார வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவர் பல வேலைகளை விட்டுட்டு வந்திருப்பார். ஏன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. கயஸ் லைலாவின் மேல் மிகப்பெரிய காதல் கொள்கிறான். அவளுக்காக அவளை நினச்சி எண்ணி எண்ணி உருகிறான். அவனுடைய நண்பன் நினைக்கிறான், என்னடா ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ உருகிற நீ, இதில் என்ன இருக்குது, ஒரு பெண் தானே அவ, இங்கே வா, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உன்னால் இருக்கிறார்கள், அரேபியாவே அழகி, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உன்னால் இருக்கிறார்கள், யார் வேண்டுமோ சொல்லுன்னு சொன்னானா. சொன்னோன்னு கயஸ் இப்படி இருந்த பொம்பளை பிள்ளைகள் பூரா எல்லாரும் வரிசையாக பார்த்துட்டு, இங்கு பெண்களே இல்லையே நானா. என்ன சொல்லுவாங்கன்னா, லைலாவின் அழகை காண கயசின் கண் கொண்டு காண வேண்டும்னு. அந்த மாதிரி நான் வந்தளவு நிகழ்ச்சியை ராஜா சாருடைய மனம் கொண்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காரணம், பார்க்காத மேடை இல்லை, அடையாத இடம் இல்லை, இன்னொரு பாராட்டு கேட்டுற போகிறது இல்லை, எல்லாவற்றிலும் உச்சம் பார்த்தாச்சு. அப்படிங்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி பரவாயில்ல, இதுதான் முதல் மேடை போல உட்காந்துருக்காரு பாருங்க, இந்த மனம் எனக்கு வாச்சிடணும்னு நான் நினச்சேன். இந்த படத்தின் இயக்குனர் சமுத்திரக்கனியின் உதவியாளர்களாக சொன்னாங்க. பொதுவாக நான் உதவியாளர்களை நண்பர் போல் நடத்துகிறேன், சமுத்திரக்கணின்னு நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கிறேன். அதனால் பாணி முதல்ல சமுத்திரக்கணிக்கு நண்பன், அப்புறம் படம் பண்ண போகும்போது உதவியாளன் சேர்ந்தான். சமுத்திரக்கனி நண்பன் என்பதனால் நான் அந்த பாண்டியோட நிகழ்ச்சிக்கு வரல. காரணம், சமுத்திரக்கனி இப்போ சொல்கிற மாதிரி நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேம்பாவேன். நான் அப்படிலாம் இருக்க முடியாதுமே. காரணம், திரு கலைஞர் அவர்களுக்கு மூப்பனார் நட்பு, மூப்பனார் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா நட்பு, அதுக்காக கலைஞர் ஜெயலலிதா அம்மா நட்பு நடத்த கிடையாது இல்லையா? அப்படி இருக்க முடியாது. நம்ம எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தலாமே ஒழிய எல்லார் மேலேயும் நட்பு பாராட்ட முடியாது எல்லாத்தையும். ஆனால் அப்போ அதை மீறி நான் பாணியோட நட்பு பாராட்டியதற்கான காரணம் என்னென்னா, அவருடைய தயாரிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நமோநாதன் அவர்களும் ஒரு இருவருக்கு தெரியும், கொஞ்சம் காலம் ஒன்றா வாழ்கிறாங்க. வாழும்போது ஒருத்தன் படம் பண்ண முயற்சி பண்ணுறாங்கும் போது கையில் இருக்க 5 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து, சரி நீ ஆசைப்பட்ட போய் படம் எடுக்குன்னு சொல்கிற முத்துகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள் வாய்த்ததுனால இந்த படத்துக்கு நான் நினச்சேன். எனக்கு ராஜா சார் ஒரு கோரிக்கை இருக்குது. பொதுவாக நான் யார்ட்டையும் கோரிக்கை வைக்கிறதில்ல, அதனால எனக்கு எப்பொழுதும் யார்ட்டையும் புகார்கள் இருந்ததில்லை. எனக்கு கோரிக்கை இருந்தால் தானே புகார் வரும். ஆனால் இந்த மேடையை விட்டோம்னா இந்த கோரிக்கை வைக்க முடியாதுக்காக சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன். திரு யுவன் சங்கர் ராஜாவை போல் மாங்குயிலே பூங்குயிலே பாட்டை நீங்கள் பாடிருந்தீங்க, அவர் பண்ணால் எப்படி பண்ணுவாருன்னு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதை ஒரு தடவை நீங்கள் ஒரு முழு படத்துக்கு பண்ணிடணும். காரணம், நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க, இதுவெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, 1984 ஒரு பாட்டு போடுறார். 1984 எனக்கு முதல்ல ராஜா சார் மாறாமல் வியப்புக்குரியாக இருந்தேன். எங்கன்னா நான் கல்லூரியில் படிக்கும்போது தளபதி குணா 2 படம் ஒரே நாளில் வெளியீடு படம். முதல் காட்சி குணாவை பார்க்கும் பொழுது ஒரு தன் உடம்பை மூலதனமாக வச்சு வேலை செய்கிற பெண்கள், அந்த பெண்களுடைய இடத்துல வளர்கிற ஒரு கதாநாயகன் குணா. அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உன்னை நான் அறிவேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு நடுவில் ஒயிலாலோன்னு அந்த பாட்டு ஒரு தெலுங்கு பாட்டாக மாறுறதுக்கு நடுவில் உங்களுக்கு நல்லா அந்த காட்சி ஞாபகம் இருக்கும். ஒருத்தன் கட்டிலில் உட்காந்து சுற்றியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ரிதமில் தான் பாட்டு மாறி இதுக்கு மாறும் ஒயிலாலோவுக்கு. அதை பார்க்கவும் எனக்கு தோணுச்சு, எல்லா விலைமகள் அதிகமாக இருக்க இடம், வர்றவன் பூரா காமத்தின் உச்சத்தில் வர்றான், தினசரி இங்கே கட்டில் உடையுது, கட்டில் சரி பண்ணுறதுக்காக நிரந்தரமாக அங்கே ஒருத்தர் இருந்தாங்கிறத காமிச்சு செயல். அதுக்கப்புறம் அந்த காட்சி வரும் ஒயிலாலோ. என்ன எப்படி ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு நடுவில் ஒருத்தர் கதை சொல்ல முடியுமா அந்த இதில் இசையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த காட்சி போய் தளபதி பார்த்தா ராக்கமாக கையை தட்டுன்னு தரையங்கம் இறங்கி ஆட்டம் போடுற ஒரு பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது படாரம் நிப்பாட்டி தேவாரத்தை உள்ள ஊதி குனித்த பூர்வம்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, எப்படி இதுவும் சேரவே கற்பனையே பண்ண முடியாது. அதை செஞ்ச பொழுதுதான் முதல்ல ஆச்சரியமானுச்சு. எப்போ 1992 அப்போ அடுத்த ஆச்சரியம் இன்னைக்கு வரை எனக்கு இருக்குது. எப்பொழுதும் மேடைகளில் பெருசாக கை நடுங்கிறதுல கால் நடுங்கிறதுல இங்கே மட்டும் தான் நடங்கிட்டே இருக்காங்க. காரணம், இதையும் அவர் எப்படி கேட்பாருங்க நினைத்துலாம் இருக்கேன். எதுக்கு சொல்லணும்னா, 84 ஒரு பாட்டு போடுறாரு, என் வாழ்விலேன்னு ரஜினி சார் படத்தில். இத்தனை வருஷம் கழித்து ஹிந்தியில் இந்த பாட்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் ஆகிடுச்சு, 30 ஆண்டு காலம் ஆகிடுச்சு. 30 ஆண்டு காலம் கழிச்சு அந்த பாட்டு இந்தியில் போட்ட அன்னைக்கு ஒரே நாளில் சோனி மியூசிக்கில் ஒரு நாளில் 45 லட்சம் பேர் அந்த பாட்டை பார்த்துருக்காங்க ஒரு நாளில். அப்போ அதனால சொல்கிறேன், இத்தனை காலம் தாண்டி வர முடியுமில்ல நீங்கள். அப்படிங்கும்போது இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணிடுங்க. காரணம், 84 பண்ண பாட்டே 2016 கேட்போம்னா, 2016 போல ஒரு பாட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு கேட்போம். இன்னொரு கோரிக்கை தமிழ் திரையுலகத்தில் ரெண்டு இருக்குது. குறிப்பாக கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் அவர்களுக்கு இங்கே இல்லாட்டினாலும் கூட. காரணம், இன்னைக்கு யாரும் சிடியாக வாங்கி கேட்குறது இல்லை காரில். முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா அந்த வண்டிக்குள்ளே டிரைவர்கிட்ட எப்படியாவது வச்சிருக்க சிடியை வாங்கி புறக்கி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எடுத்து போட்டுற மாட்டோமான்னு தோணும். இப்போ யாரும் சிடி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு அது MP3 மட்டும் தான் ஒன்று சொல்லியிருக்கு. ஒரு பென்ட்ரைவ் சொல்லியிருக்கு. அந்த பென்ட்ரைவுக்குள்ளே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா இசையமைப்பாளருடைய பாட்டு அடங்கிடுது, இளையராஜாவை தவிர.
அவ்வளோதான் வருது மொத்த பேர் பண்ண பாட்டு. யார் பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவுக்குள்ள அப்படின்னா இளையராஜா அவருடைய மொத்த பாட்டு அடங்கவே மாட்டேங்குது. அவன் பல பென்ட்ரைவ் வச்சுருக்கான், இளையராஜா 1, இளையராஜா 2, இளையராஜா 3, இளையராஜா 4ன்னு. இது வெறும் பாட்டு மட்டும். அது போக அவர் பண்ண பின்னணி இசை ஒன்று இருக்குது. ஆனால் இதை போய் நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டரில் கிடைக்கிது, நம்புகிற தலைமுறை கூகுளில் அப்படி கிடைக்காது. ஆனால் அந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இளையராஜாவுடைய பாட்டினுடைய லிஸ்ட் போடும்போது மட்டும்தான் பட்டியல் முழுமை பெறவில்லை, பட்டியல் முழுமை பெறவில்லை, முழுமையான பட்டியல் இல்லைன்னு கூட பின்குறிப்போடு தான் இளையராஜாவுடைய பாட்டு புறம் தொடங்கும். யாராவது ஒருத்தர் அதை மொத்தத்தையும் எடுத்து மொத்தத்தை தொகுத்து, காரணம் எல்லா சாதனைகளும் முறியடிக்கப்பட வேண்டியதுதான். கவாஸ்கர் வந்த பொழுது கவாஸ்கர் போல் ஆளை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை மிஞ்ச டெண்டுல்கர் வந்தார், டெண்டுல்கர் மிஞ்ச தோனி வந்தார், தோனியை கோலி மிஞ்சிடுவாருங்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இன்னொரு இளையராஜா வரவே போகிறதில்ல. இத்தனை படம், இத்தனை வேலை, இத்தனை சாதனை இருக்குல்ல, என்னை போன்ற பல அஞ்ஞானிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இல்லையா, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருந்திருப்பான். எல்லாருக்கும் ஒரே சிரிப்போட பேசாமல் இருந்துட்டு ரைட் நீங்கள் கிளம்ப போய் பிள்ளை குட்டியில் படிக்க வைங்கன்ட்டு எல்லோருக்கும் வேறுபாடு பார்க்காம பாட்டு போடுற குணம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய குணம். அப்போ அதை பூரா நம்ம தொகுத்துறணும். நான் சொல்ல வந்த கோரிக்கை வந்து கார்த்திக் ராஜா குணசேகர் சொல்ல கோரிக்கை அது மட்டும் இல்லை, இதை மொத்தத்தையும் தொகுத்துருங்க இந்த வேலையேன்னு. அதை விட முக்கியமானது, அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு 40 வருஷம் தான் ஆச்சு. அவர் வந்து அதுவே பெரிய சாதனை, நினச்சே பார்க்க முடியல. மேடையில் இருக்கல மனோஜ்குமார் சாரை தவிர மற்ற எல்லாருமே அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு பிறந்தவர்கள் ஏறத்தாழ. அவர்களோடு சேர்ந்துருக்காருங்க பெரிய விஷயம். அப்போ இன்னும் பல வருஷங்கள் இருக்க போகிறார் அவர், 50, 60. ஆனால் ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க, எல்லா தலைமையில் இருக்க எல்லா மிக ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சிறந்த கதாநாயகர்களும் அவர் பாட்டு இல்லாமல் யாருமே இருந்திருக்க முடியாது. அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழ் மக்களும், காரணம் மக்கள் எதை வியப்பாங்கன்னா தான் விரும்பியது மேடையில் நடந்தால் வியப்பாங்கல்ல, அதான வெற்றி படம். இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை வேறு தமிழ்நாட்டில் யாரும் விரும்ப மாட்டான். அது மிக பிரமாதமாக நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது இந்த நிகழ்ச்சியின் கோரிக்கையை வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மறுபடியும் ராஜாப்பாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோடு ஒரு 11 நாட்கள் இருந்தேன். கூடவே ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அந்த தருணம் திரும்ப இப்போ கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ சொன்னாங்க, இப்போ நான் கிளம்புறேன், ஏன்னா எல்லோரும் என்னையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பாணி என் நண்பன், முத்து என் நண்பன், நட்பு அப்படின்றத விட வேறு பெரிய வார்த்தை இருக்க போகிறதில்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தேன், நேற்று நைட்டு தான் வந்தேன். யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கருவை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஒருத்தவங்க போதுண்டா மொத்த பற்றி சேர்த்து பேசிடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை, வேறு யாரையும் கூப்பிட வேணாம். அதுதான் எல்லா கைதட்டும் அவனே வாங்கிடுவான். இந்த திரைப்படம் என்னென்னா, சென்சார் முதல் முறையாக என்கிட்ட ஒரு 2-3 படங்களுக்கு தாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பாவையும். அதே மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் பேனாவை எங்கேயுமே வைக்காமல் சென்சார் அதிகாரிகள் முழுக்க கண்ணை மூடிட்டு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் சந்தோஷமாக உட்காந்து ஒரு நேர்மையான ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப தைரியமான ஒரு முயற்சி. என் நண்பன் பாணிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். அதுக்கு ராஜாப்பா இசை இருக்குது. அதையும் தாண்டி என் நண்பன் எம்கே முழு மனசோடு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு உறுதுணையாக என் நண்பன் நமோ நாராயணன் இருந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளையராஜா சார் இந்த மேடையில் இருக்கிறது. அண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வரம் தான் சாரோட மியூசிக். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட மியூசிக் வந்து ஒரு மேஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் படங்களில். ஸோ இந்த படத்துலேயும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல. அண்ட் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் முதல் காரணம் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி சார். ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க இந்த படம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கான்செப்டை முதல்ல நான் வந்து பண்ணுறதுக்கான காரணம் அவர். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அண்ட் டெஃபினட்டாக எம்கே சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர். டெஃபினட்டாக சார் கொஞ்சம் இங்கே வாங்க. நிஜமா இவருக்கு பெரிய அப்ளாஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா முதல்ல ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அண்ட் அவர் ப்ரொடக்ஷன் வைஸும் ரொம்ப சவுண்ட், ரொம்ப தாராளமாக எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை,
அது மட்டும் இல்லை, அவரை வச்சுட்டே பாராட்டுறேன்னு இல்லை, நிஜமாவே அவரை சார்ந்த நிறைய பேருக்கு அவர் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி கிரேட். நிஜமாக நான் அதுக்கு ஒரு பெரிய கரங்கோஷங்கள் கொடுக்கணும். சினிமாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்களோட படத்தில் என்னை காசு பண்ணதுக்கு பாணி சார், என்னோட இயக்குனர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட பேராண்மை ஜனநாதன் சார்லேருந்து வசந்த் பாலன் சார், அதுக்கப்புறம் ஏ வெங்கடேஷ் சார், இப்போது ரஞ்சித் சார் வரைக்கும், இப்போ பாணி சார் வரைக்கும், இவங்களால தான் நான் இங்கே நின்று பேச முடியறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு. இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. என்ன இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண பாணி சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 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 ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னோடனே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி இதை பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எப்போ வந்ததுன்னா, இவரோட இந்த கதையை கேட்கும்போது வந்தது. இந்த இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போதும் அதை உணர்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ராணின்ற ஒரு ஃபிலிமை ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. ராஜா சார், தன்சிகா, கனி சார், எங்கள் டிரெக்டர் பாணி சார், அப்புறம் கேமராமேன் குமரன் சார், ப்ரொடியூசர் எம்கே சார், எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலி என் படம். அண்ட் பாணி சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு முக்கியமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அண்ட் இதே படத்துக்கு ராஜா சார் மியூசிக் பண்ணுறது வந்து எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. அண்ட் மற்ற டீம், ஃபுல் டீம், என்டையர் டீம் வந்துட்டு ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தாங்க என்னோட. பிகாஸ் இது படம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்னால கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பட் பாணி சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அண்ட் தி என்டையர் க்ரூ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இசைஞானி அவர்களை பற்றி பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொல்வதுண்டு. இந்த உலகத்தை ஆள்வதற்கு செங்கோல் தேவையில்லை, ஒரு புல்லாங்குழல் போதும் என்று நிரூபித்தவர் எங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இசை ஆளுமையான அவருடைய தாழ் பணிந்து என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, இயக்குநர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சமூகத்தில் ஒரு பெண் பிறப்பது என்பதே பிரச்சனையாக இருக்கிறது. அவள் வளர்வது போராட்டமாக இருக்கிறது. அவள் சுதந்திரமான பெண்ணாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் போராட்ட பாதையைத்தான் நண்பர் இயக்குனர் பாணி அவர்கள் இந்த படைப்பாக தந்திருக்கிறார்கள். இந்த பயணத்திற்கு வழித்துணையாக மட்டுமல்ல, நண்பர் பாணிக்கு ஆசீர்வாதமாகவும் இசைஞானி அவர்களுடைய இசை அமைந்திருக்கிறது. அவருடைய இசையில் பாடல் எழுதுவது ஒரு அற்புதமான அனுபவம். ஒவ்வொரு முறை எழுதுகிற போதும் அவர் சொல்லுவார், நம்பிக்கையான வரிகளை எழுது, எளிமையான வரிகளை எழுது, கண்ணதாசனை போல வாழ்வியல் அனுபவ வரிகளை எழுது என்று சொல்லித் தருவார்கள். கொஞ்சம் யோசித்தால் வாங்கி அவரே எழுதியும் விடுவார். அப்படி பாட்டை பற்றிய நுணுக்கமான நிறைய விஷயங்களை ஒரு ஆசானின் இடத்திலிருந்து, தந்தையின் இடத்திலிருந்து எனக்கு கற்றுத்தந்தவர் இசைஞானி அவர்கள். அந்த அனுபவ வரிகள் சூழ்ந்த பாடல்கள் இந்த படத்தில் அமைந்திருக்கின்றன. அந்த பாடல்களை எழுதுகிற வாய்ப்பை அளித்த இசைஞானி அவர்களுக்கும் இயக்குனர் பாணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவின் நாயகன் இசைஞானி அவர்கள் இருக்கும் இந்த மேடையில் நானும் இருக்கிறேன் என்பது என் மண்ணுக்கும் என் தமிழுக்கும் இவ்வுலகிற்கும் ஒரு பெருமை. இயக்குனர் பாணி அவர்கள் என்னிடம் அணுகி ஒரு விஷயத்தை சொன்னார்.
என் படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார் என்ற அந்த பெருமையோடு சொன்ன விஷயம் ஒரு இளைஞனை ஊக்குவிப்பதற்காக இளையராஜா அவர்களுடைய இசை கிடைத்தவுடனே எவ்வளவு உற்சாகத்தோடு இருந்தார் என்பது எனக்கு தெரியும். திரு பாணி அவர்கள் ஒரு விஷயத்தை இந்த படத்தை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு காரியத்தை சொன்னார். யார் தயாரிப்பாளர் என்று கேட்டேன். என்னுடைய உற்ற நண்பர் மலேசியாவில் இருக்கிறார். அவர் நண்பன் ஒருத்தன் படம் எடுக்க வேண்டும், உடனே நீ படத்தை ஆரம்பி, உனக்கு என்ன வேணுங்கிறத ஒரு நண்பன் என்ற முறையில், நான் தயாரிப்பாளன் இல்லை, நண்பன் என்ற முறையில் உதவி செய்கிறேன் என்று மிகப்பெரிய பணத்தொகையை கொடுத்த அவர் இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கில் வர பார்க்கவே இல்லை. நானும் ஷூட்டிங் நடித்தேன். எங்கள் ப்ரொடியூசர்னு அவர் இல்லைங்க, வரமாட்டாருங்க, மலேசியாவில் இருக்காருன்னார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். அதனால தான் நீங்கள் ஒரு நல்ல பாக்கியத்தை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. யாரை பார்த்தாலும் உடனே இந்த டைட்டிலை வாசிக்கும்போது அம்மாவுக்கு செய்யக்கூடிய நன்றிக்கிழமை என் அம்மா ராணி, யார் வாசித்தாலும் என் அம்மா ராணி, என் அம்மா ராணின்னு சொல்லும்போது அவர்களுடைய அம்மாவை ராணியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமாக ஒரு அழகான டைட்டிலை கொடுத்துருக்கீங்க. அந்த டைட்டில் மூலமாக உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ராணியாக பார்க்கல, வாசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்க அம்மாவை ராணியாக நேசிக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் நமது கவிஞர், அன்புக்குரிய கவிஞர், நேசத்துக்குரிய கவிஞர் அற்புதமான வரிகளை தந்திருக்கிறார். தத்தளிக்கும் போது யார் தாங்குவது, துக்கம் வரும்போது யார் தூங்க வைப்பது என்ற அற்புதமான வரிகள் அவருக்கு கைவோர்த்த வரி. இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு கைவோர்த்த அந்த பாடல் மட்டுமல்ல, அடுத்த பாடலை மேக்கிங்கில் போட்டிருந்தா கூட, வாமா வா மகளே இன்னொரு பயணம் என்று தமிழ் துறையிலேயே இன்னொரு பயணத்துக்கு அழைத்து செல்வதற்காக தனது புதிய பாணிகள் புறப்பட்டிருக்கும் இந்த பாணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, இதில் ஹீரோயினாக நடித்திருக்கேன் நமது தமிழ் பொன், தஞ்சாவூர் பொன், நமது பொன்னை வாழ்த்துவது போல் இப்போது சமீபத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். 1000வது பிறந்த நாள் கொண்டாடிய அனைமா போஸ்டில் தான் நம்ம போட்டிருந்தது 1000வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 1000 வருஷம் கொண்டாடணும்னு அந்த ஆசையோடு அவர் அருண் நினைக்கிறேன், அவர் போஸ்ட் அடிச்சிட்டாரு. தன்னுடைய கதாநாயகி எப்படி இருக்கணும்னா 1000 வருஷம் பிறந்த நாளை கொண்டாடணும், 1000 வருடமும் இளமையாக வாழணும்னு நினச்சிருக்கிற அந்த எண்ணத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, நிச்சயமாக இந்த திரையுலகம் 1000 ஆண்டுகள் உங்களை வாழ்த்தும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இயக்குனரை சொல்லணும்னா, என்னை 3 நாள் கால் ஷீட் வேணும்னு திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு போனார். வந்தார், காலையில் வாங்கினார், டபடபடம் எடுத்தார். கேமராமேன் என்னென்னா அவர் கையில் கேமராவை பிடிச்சிட்டு ட்ராலியில் கூட போட்ட மாட்டார். 10 நிமிஷத்தில் டபடவன் முடிச்சுட்டு, சார் உங்கள் சீன் முடிஞ்சு, அடுத்து 2 மணிக்கு கூப்பிட்றோம். நாங்கள் 2 மணிக்கு போனால் 4 மணிக்கு உங்கள் சீன் முடிஞ்சு அப்படின்னாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டா 2 மணி நேரம். என்ன ஃபாஸ்ட் ஒர்க்கு கேமராமேனும் அவரும். அதாவது எல்லாமே பிளான்டாக அற்புதமாக அழகாக ஒரு சமுத்திரக்கணியினுடைய உதவியாளர், அவருடைய நண்பர் என்பதை அற்புதமாக தெரிவித்தார். அதனால்தான் இந்த அம்மாவை வாழ்த்துவதற்கு அப்பா சமுத்திரக்கணி வந்திருக்கிறார். இந்த மேடையில் வாழ்த்து பெற வந்திருக்கும் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசைஞானி அவர்களுக்கு பாராட்டு விருது இதெல்லாம் பழகி போன ஒன்று. இன்னொன்று அந்த பாராட்டு எல்லாத்தையும் அவர் கடந்து நிற்கிறார். அவருக்கு பாராட்டுறது, புகழ்கிறது எல்லாம் போர் அடிச்சு போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு போர் அடிக்காது. நாங்கள் புகழ்ந்துட்டே இருப்போம், பாராட்டிகிட்டே இருப்போம். நீங்கள் கேட்டே இருக்கணும். சாமிக்கு பூத்துக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி சாமி அப்படியே வந்து நாங்கள் பண்ணிட்டே இருப்போம் டெய்லி. அது மாதிரி நாங்கள் பாராட்டுறது எங்கள் கடமை. எனக்கு இது வரைக்கும் 2 பேரோட தான் மேலே தான் பொறாமல் வந்திருக்கு. யாருமே எனக்கு பொறாமல் வராது. 2 பேர் மேலே தான். ஒன்று, ஊரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், நம்புங்க. ஆனால் வெற்றி அடையலை. அதில் இன்னொருத்தன் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். என் லவ்வரோட அந்த புருஷனை பார்த்து எனக்கு ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் நான் பொறாமல் போகிறது யாருன்னா, இப்போல்லாம் யார் இளையராஜா சார் மியூசிக்கில் டைரக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த டேரக்டர் பேர் எல்லாம் மேலே பொறாமல் இருக்கு. பாணி மேலேயும் அந்த பொறாமை தான்.
என் லவ்வோட புருஷன் பார்க்குற மாதிரி தான் அவரையும் பார்த்துக்கிருக்கேன் இப்போது. அப்புறம் வெளியூருக்கெலாம் போகும்போது நிறைய பேருக்கு மதுரை போவோம், பெங்களூர் போவோம், காரில் போகும்போது பெட்ரோல் போடுறோமோ இல்லையோ இசைஞானியுடைய பாடல் சீடி எடுத்து வைக்காமல் போகிறதில்ல. அதை கேட்டுகிட்டே போனால் தான் எவ்வளோ தூரம் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் போனாலும் சரி களைப்பே வராது நம்மளுக்கு. சில தவம் இருக்க பக்தருக்கெல்லாம் தெய்வம் வந்து நேராக காட்சி அளித்து அவனுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் இளையராஜா அவர்களுக்கு சரஸ்வதி நேரம் வந்து இசைங்கிற வரத்தை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு போகலை, அவருக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டாங்க அவங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கும் அவருக்குள்ளே இல்லை சரஸ்வதி வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. எனக்கும் ஆசை அவரோட மியூசிக்கில் படம் பண்ணணும், ரொம்ப நாள் ஆசை. என்ன கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணணும். நம்ம முதல்ல நான் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்லி இதுக்கு நான் எதுக்குன்னு கேட்டார்னா வம்பா போயிடும். அப்போ அவர் ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு கதையை உருவாக்குற சாதாரண விஷயம் இல்லை. நான் யோசிப்பேன், எப்படி புது டேரக்டர்லாம் துணிஞ்சு போய் கதையை சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் துணி வரும், அப்புறம் கதையை யோசிக்கும்போது சரியாக வராது. நம்ம ஹீரோவுக்கு இப்போலாம் ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணுற காலம் ஆகிப்போச்சு. எல்லா செட்டாக போனால் ஹீரோவுக்கு ஹீரோன்னு இல்லை, அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி கதையை உருவாக்கணும். அது சீக்கிரம் உருவாக்கணும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உருவாக்கிட்டு வருவேன். அவர் பண்ணிடுறாங்க என்னைய முன்ன தவறு மன்னிச்சு இசையமைக்கணும். எனக்கு சமீபமாக நான் பார்த்த படங்களில் ஒரு மனசுக்கு நிறைவு கொடுத்த படம், ரொம்ப அற்புதமான படம். நண்பர் சமுத்திரகன் சார் இயக்கி ராஜேஷ் இசையமைத்த அப்பா. இப்போ வர படங்களை பார்த்துருப்பீங்க. ரோலிங் டைட்டில் மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் கீழே வரும் மது பழக்கம் உடலுக்கு கேடு அப்படின்ட்டு. அதிகமாக அந்த இதை வந்துட்டு இருக்கோம். அப்புறம் சென்சார் போடுறதுக்கு முன்னாடியே அந்த வாசம் வரும், குடி பழக்கம் மது பழக்கம் கூடாதுன்ட்டு. அப்பா படம் பார்த்தேன், அந்த வாசகமே இல்லை எனக்கு. அது இப்போ இல்லை, நேரம் சென்சார் போட்டு படம் ஆரம்பிச்சிச்சு. நான் கூட லேட்டாக வந்துட்டு நினச்சேன், அது போயிடுச்சு போல இருக்குன்ட்டு. என்ன எல்லா படத்தையும் பார்க்குற இந்த படத்தை இல்லையேன்னு விசாரித்தேன். அப்போ சொன்னாங்க, நம்ம புகைப்பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி சீன்கள் இல்லாமல் நல்ல விஷயங்கள் உள்ள படத்துக்கு அது போட தேவையில்லைங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்தில் அப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சமுத்திரகன் சாருக்கு என் நன்றி. அந்த படம் வெற்றி மூலமாக தான் தமிழ் திரையுலகம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பாதையில் போக ஆரம்பிச்சுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இப்போ அதற்கு அடுத்து எங்கள் அம்மா ராணி, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதும் எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு, சமுத்திரகன் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படமும் ஒரு தரமான வெற்றியை கொடுக்குன்னு நம்புகிறேன். அப்போல்லாம் அந்த ஒரு பாட்டு வருங்க, வா வா மகளே இன்னொரு பயணம், நீண்ட காலத்துக்கு அப்புறம் நெஞ்ச உருக்குற ஒரு சாங். கருவுப்பள்ளி அப்படின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சாங்கை எந்த யுவன் சங்கர் ராஜா போட முடியாது. ராஜா சார் தான் இருக்கணும். அவரே மாறுவசம் போடணும். அவர் சூரியன், அதுலேருந்து தெரிச்சு விழுந்த கோள்கள் தான் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா அவங்களாம். அதனால ஒரு சந்திரனாகவோ ஒரு பூமியாகவோ சூரியன் மாற தேவையில்லை. சூரியனாக இருந்தாலும் போதும் எனக்கு. இது ஏன் கோரிக்கை. வேணாம். எங்கம்மா ராணி, அந்த எங்கள் அம்மாவுனாலே ராணி தான், அப்புறம் அப்பானாலே ராஜா தான். தன்சிகா மேடம் அம்மா பண்ணியிருக்காங்க. அம்மானா தலையை சேலை கட்டிக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு,
அப்படி ஒரு அம்மா இல்லை அவங்க. இது மாடர்ன் அம்மா. இந்த காலகட்டத்துக்கு எங்கேயுமே பாருங்கள், அவங்களோட மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போட்டு வராங்க. அது வித்தியாசமான சிந்தனை. சும்மா அங்கேயே பாணி சார் வந்து அவர் பாணியை காட்டிட்டார். என் பாணி தனி பாணிங்கிறத அவர் பாணி காட்டியிருக்காரு. அதனால் எல்லா இதுவுமே வித்தியாசமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த படம் அப்பா படத்தை போல் ஒரு தரமான வெற்றி அடைந்து தமிழ் திரையுலகை தூக்கி நிறுத்தும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இது இளையராஜா சார் மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்க மேடை. அந்த மேடையில் நானும் இருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய குருநாதர் சசிகுமார் சார் கொடுத்த முதல் வாய்ப்பு தான். ஸோ இந்த மேடையிலையும் அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ராணி படத்தினுடைய இயக்குனர் பாணி வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். சசி சாரோடைய அசிஸ்டன்ஸ் எல்லோரும், சசிகுமார் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருப்போம். ஸோ அவருடைய அசிஸ்டன்ஸ் யாருன்னு தெரியாது, சசி சாரோட அசிஸ்டன்ட் யாருன்னு தெரியாது. எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒரு டீமாக இருப்போம். ஸோ எங்கள் டீம்லேருந்து அடுத்து வர டைரக்டர் பாணி. எனக்கு வந்து சமுத்திரகனி சாருடைய அப்பா வந்து நமக்கு எவ்வளோ நெருங்கிய படமாக மாறிச்சோம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருங்கிய படமாக இந்த ராணி இருக்குன்னு தோணுது. அது ஒரு தேன் கூடு கட்டணும்னா நிறைய தேனீகள் வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட தேனீகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதழ்களில் இருந்து ஒவ்வொரு சுவையாக எடுத்து சேர்க்கணும் கொண்டு வந்து. அது வந்து ஒரு தேன் கூடுக்கு நிறைய தேனீகளோட உழைப்பு தேவை மாதிரி இந்த ராணியை வந்து ஒரு பாணின்ற ஒரு தேனி தான் வந்து ஓடி உருவாக்கியிருக்காரு. எனக்கு பாணியுடைய உழைப்பும் அவருடைய தேடலும் தெரியும். ஸோ நம்ம ரொம்ப பிடிச்ச படமாக, ரொம்ப நெருங்கிய படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இயக்குனருக்கும் அவங்களோட உதவியாளர் இயக்குனராக மாறும்போது தான் நம்ம ஒரு அப்பா ஸ்தானத்தை அடைகிறோம். எப்படி ஒரு குழந்தை பிறந்தவொடனே நம்ம அப்பான்ற ஒரு உணர்வுக்கு வர்றோமோ அந்த மாதிரி நம்மளுடைய உதவியாளர்கள் வந்து இயக்குனராக மாறும்போது நம்ம அந்த இடத்துக்கு வர்ற முழுமை அடைகிறோம் நான் நினைக்கிறேன். அது மாதிரி கணேசாருக்கு வந்து அவரோட உதவியாளர் பாணி வந்து இன்றைக்கி ஒரு இயக்குனராக மாறி அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எங்களுக்கெல்லாம் அந்த மேடையில் இருக்குன்ற சந்தோஷத்தை விட கணேசாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கதை எனக்கு ரொம்ப தெரியும், எனக்கு கதை தெரியும். ரொம்ப நல்ல கதை, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக, மறக்க முடியாத ஒரு கதையோடு இந்த படம் இருக்கும். ஏன்னா ராஜா சார் அதில் இருக்காங்கன்னா அதுவே அதுக்கு சாட்சி. நான் அதுக்கு மேலே சொல்லணுன்றது ஒன்றும் இல்லை. ஸோ கதையின் நாயகி அவங்க தன்சிகா மேடத்தை பற்றி சொல்லணும். கபாலிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய கவனம் அவங்க மேலே எல்லாரும் நம்மளுடைய கவனம் திரும்பி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சோலோ ஹீரோயினாக அன்றைக்கி அவங்க இந்த படத்தில் வந்திருக்காங்க. சில படங்கள் மட்டும் வந்துக்கிட்டு இருக்க சில படங்கள், அதாவது ஒரு கேரக்டரை ஒரு ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மகிட்ட எல்லா விஷயமே இருக்கணும். ஸோ சில இடங்களில் இல்லாமல் ஒரு ஹீரோயினாக சில கமர்ஷியல் ஏரியாக்களுக்காக நம்ம பயன்படுத்தி அந்த ஸ்கிரிப்டை சசைன் பண்ணுறோம். ஆனால் இவங்க வந்து அதுக்கு முழு தகுதியான ஒரு நாயகி. ஸோ இந்த மாதிரி நல்லா நடிக்க தெரிஞ்ச, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்கெல்லாம் நல்ல ஸ்கிரிப்டுகள்லாம் போகணும். ஸோ இந்த ராணி மூலமாக தன்சிகா அவர்களும் மிக முக்கியமான இடத்துக்கு வருவாங்க நான் நம்புகிறேன். ஸோ சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்ல படங்களை வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்குறேன். நீங்கள் இந்த படத்துக்கு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. எங்கள் அம்மா ராணி இந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வந்த அனைவரையும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சாப்பாடு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப பேச விரும்பலை. அனைவருக்கும் நன்றி. ஒர்க் பண்ண என்னோடய டீம் எல்லாருக்கும் அடுத்த ஒரு சந்திப்பில் நான் இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம். நன்றி, வணக்கம். முத்துகிருஷ்ணன் இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோடய பிரதர். பாணி டைரக்டர், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. எம்கே ஃபிலிம் சார்பாகவும் முத்துகிருஷ்ணன் சார்பாகவும் ராஜா சாரையும் இங்கே வந்திருக்க பேரரசு சார், சமுதர்கனி, கருப்பழனியப்பன், எஸ்ஆர் பிரபாகர் எல்லாத்தையும் நான் வந்தேன்னாக்கா அவங்க சார்பாக நான் வரவேற்கிறேன். மற்றும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள பண்பலை நண்பர்கள், நீங்கள் வழக்கம் போல் எல்லாத்தையும் சொல்கிறத நீங்கள் தான் இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்காக தான், உங்களை சந்திக்கிறதுக்கு தான் இந்த விழா. எல்லாரோட சப்போர்ட் வேணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையில் நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. அட நாசமா போகிற எடுவட்ட வேலை 4000மா 4000 வாங்கிட்டு அரை மணி நேரத்தில் விடுறானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் விடிய விடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. எடுவட்டவை ஏமாத்திட்டாயடா. 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடித்து காசை வாங்க போடுறான்னு கிளவி. அவனை ஆளை எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. லெஜெண்டுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது. எனக்கு தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். கோப் கப் ஆஃப் டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன். அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன் நான்.